ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 231 பார்க்க போறோம். எடுத்தது த ஃப்ராங்கி ஃபேமிலி அண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஆன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜோரோ, உனக்கு தைரியம் தான், முதல்ல நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்பான். ஜாம்பாய், நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? பைரட் ஹண்டர் ஜோரோன்ட்டு நாங்க த ஃப்ராங்கி ஃபேமிலி. இவன் எங்க பேரை கேட்டா அழுகிற குழந்தை கூட அழுகையை நிறுத்திடும். உன் தலைக்கு ஒருத்த 60 மில்லியன் பெரிஸ், அதை நாங்க சந்தோஷமா எடுத்துக்கிறோம். உன்னை முதல்ல அடிச்சு காலி பண்ணிட்டு அப்புறம் உன்னோட க்ரூ மத்தவங்க எல்லாம் வர வரைக்கும் காத்திருந்து அவங்களே ஒரே அடியில காலி பண்றோன்ட்டு பயங்கர நக்கலா சிரிப்பான். டக்குன்னு நாங்க உங்க எல்லாத்தையும் கொல்ல போறோம் அட்டாக் பண்ண வருவான். நான் தான் ஃபர்ஸ்ட்ன்ட்டு. இது எனக்கு லக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் வைக்கும் போது ஜோரோ அவன் 2 கையால வச்சு அட்டாக் ஒரே கையால தடுத்திருப்பான். என்ன உனக்கு லக்கா? ஆக்சுவலா இன்னைக்கு தானே உனக்கு ரொம்ப அன்லக்கியான டேன்பான். வச்ச ஒரு அட்டாக்லயே தெரிச்சிருப்பான். இதை பார்த்தா மத்தவங்களுக்கு பயத்துல வேர்த்திருக்கும். இருந்தாலும் பயங்கர ரேஜோட கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வருவானுங்க. ஜோரோ சிம்பிளா 2 ஸ்வாட் ஸ்டைல் ரைனோ சைக்கிள் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல மொத்த பேரும் அப்படியே கடலுக்குள்ள தெரிச்சு போய் விழுந்திருப்பானுங்க. ஜோரோ மாக்கானுங்க மாதிரி வந்து மாட்டிட்டானுங்கன்பா. ஜாம்பேக்கெல்லாம் மனசே இருக்காது இந்த விஷயத்த பார்த்துட்டு. இதுக்கப்புறம் லூஃபியன் மத்தவங்களை காட்டுவாங்க. இந்த இடத்துல பெரிய எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்ல ஃப்ராங்கி ஃபேமிலி சேர்ந்தவன் இருப்பான். அவங்க ஒன்ஸ் உள்ள போனதும் கேஷியர் இருந்துட்டு எது வந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, வேலை இருக்குன்பா. அங்க கோல்ட பெரிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்திருக்கோன்பாங்க. அப்படி என்னத்த கொண்டு வந்தீங்கன்னு கேஷியர் பார்க்கும்போது இந்த பக்கம் பாய உள்ள மூட்டையை தூக்கி வைக்கவும் அலறி அடிச்சுட்டு அவங்க பாஸ் இஷிகோ ரூமுக்கு போயிருப்பான். அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் டே டக்குன்னு அவங்களை கொண்டு போய் விஐபி ரூம்ல உட்கார வைடான்பா. லூஃபி அண்ட் உசாப் வந்துட்டு அங்க இருக்க பெட்ல இது என்ன இப்படி தாவிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்ட்டு அதுல அப்படியே குதிச்சு விளையாண்டு இருப்பாங்க. நாமிதா கடுப்புல இருப்பா. இஷிகோ அந்த தங்கத்தை செக் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உசாப், நீ என்ன இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க, பார்க்க போனா நீ இதெல்லாம் பொய்னு சொல்லுவ போலேன்பா. அந்த ஆளு அப்படிலாம் இல்ல, என்னோட 25 வருஷம் அப்ரைசர் ஒர்க்லன்ட்டு இதுக்கான வேல்யூ சொல்லுவாரு. லூஃபி என்ன 100 மில்லியன் பெரிசான்னு கத்திடுவான். உசாப் டே இது ஊருக்கே கேட்டுருண்டான்பா. பார்க்க போனா இதுல எல்லாத்தோட காதும் பட்டிருக்கும். இஷிகோ ஆக்சுவலா இதோட அந்த கோல்டுக்கான பியூரிட்டி அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூன்னு பார்த்தா இது ரொம்பவுமே அதீத மதிப்புள்ளதுன்பா. லூஃபி அவ்வளவு பணம் வரப்போகுதுனா மேரியே ரொம்பவுமே பெட்டராவே பில்ட் பண்ணலாமேன்பா. உசாப் அது போகவே நிறைய காசு இருக்குன்பா. அப்ப லூஃபி மொத்த காசுக்கு ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சுவை செஞ்சிட வேண்டியதான்பா. உசாப் அதெல்லாம் முடியாதுன்பா. இஷிகோ சரி நீங்க இந்த பணத்துக்கு ஒத்துக்கிறீங்கன்னா இந்த டீலுக்கு பேப்பர்ல சைன் போடுங்க, கட்ட விரல் ராக வைங்கன்ட்டு பத்திரத்தை கொடுப்பான். லூஃபி நான் என்னோட 2 கையச்சம் கூட வைக்கிறேன்பா. நாமி சைலண்டாவே இருப்பா. உசாப் பொண்ணுது மட்டும் பார்த்தாதுனாலும் நான் என்னோடதையும் வைக்கிறேன்ட்டு சந்தோஷப்படுவான். லூஃபி தம் பிரிண்ட் அந்த பத்திரத்து மேல வைக்கிறதுக்கு முன்னாடியே நாமி காலை தூக்கி டேபிள்ல வச்சிருப்பா. இஷிகோ பயப்படுவான். லூஃபி நாமி கிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். நாமி நான் மிஸ்டர் அப்ரைசர் கிட்ட குறிப்பா 3 விஷயங்களை சொல்ல விரும்புறேன்பா. இதுக்கே அந்த ஆள் நடுங்குவான். நாமி ஃபர்ஸ்ட் விஷயம், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், ஆனா என் பக்கத்துல இருக்கான் பாருங்க இவன் தலைக்கு 100 மில்லியன் பவுண்டி இருக்குன்பா. இஷிகோ நடுங்குவான். நாமி ரெண்டாவது, நான் நீங்க கொடுக்குற அப்ரைஸ்ல ஏற்க மறுக்கிறேன். அப்புறம் 3ஆவதா நீங்க மட்டும் எங்க கிட்ட போய் சொன்னீங்க உங்க உடம்புல தலை இருக்காது சாருன்பா. அந்த ஆளு அப்படியே கண் கலங்கி ஐயோ என்ன மன்னிச்சிருங்கன்பா. பார்த்தா 300 மில்லியன் பெரிஸ் கிடைச்சிருக்கும். உசாப் 3 மில்லியன் பெரிஸா, இதெல்லாம் கனவு பழிக்கிற தருணம்டான்பா. நாமி நம்ம ஸ்கை ஐலாண்டுக்கு அட்வென்ச்சர் போனது ஒரு வகையில நம்மள ரொம்பவுமே பணக்காரன் ஆக்கிருச்சு, நான் இப்ப கோடீஸ்வரின்னு கத்துவா. உசாப் அண்ட் லூஃபி ஆக்சுவலா நம்பன்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பணப்பெட்டியில எடுத்துட்டு வரும்போது அதுக்கு ஒரு சூட் கேஸ்ல 100 மில்லியன் பெரிஸ கொண்டு வருவாங்க. உசாப் இந்த 100 மில்லியன் எப்படி சேஃபா கொண்டு போறோம்னு பயப்படுவான். பட் லூஃபி அந்த சூட் கேஸ சுத்திக்கிட்டே இருப்பான். நாமி கிட்ட நீ அப்ளை பண்ண விஷயம் இருக்கே அதை பார்த்து நானே பயந்துட்டேன்பா. நாமி ஆக்சுவலா அந்த நம்மள தப்பு கணக்கு போட்டான். நீங்க 2 பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கத பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தான். அதான் நான் கம்மன் இல்லாம களத்துல இறங்கணும்பா. உசாப் பாய வச்சுட்டு 2 பேருமே கம்மனுங்க, எவனாவது ஒட்டு கேட்டான் காலின்பா. லூஃபி நல்ல வேலையா அந்த விஷயம் சரியா போய் முடிஞ்சதுன்பா. கையில சூட் கேஸ வச்சு சுத்திட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது அப்படியே பறந்திருக்கும். இதை பார்த்து உசாப் நாமி கடுப்பாயிருப்பாங்க. அடே அதை தூக்கி போட்டடா, அது 100 மில்லியன் பெரிஸ்டான்னு. ஐயோ அது ஆத்துல விழுந்து மூழ்கிற போதுன்ட்டு கேட்ச் பிடிக்க ஜம்ப் பண்ணிருப்பாங்க. லூஃபி சிம்பிளா கேட்ச் பண்ணிருப்பான். 2 பேரும் ஆத்துக்குள்ள விழுந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வந்து லூஃபி அடிச்சு பொழந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா அவன் பணத்து விஷயத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்தா உயிரோட இருக்க மாட்டேன்பாங்க. லூஃபி இதுக்கப்புறம் இப்ப தப்பு பண்ண மாட்டேன்பா. இந்த விஷயங்களை ஃப்ராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்கள நோட்டமிட்டு இருப்பாங்க. கேட்டுங்களாடா 300 மில்லியன் பெரிஸா, இவனுங்க ஸ்ட்ரா ஹெட்ஸ் தானே, இவனுங்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு இருக்க தலைக்கான பவுண்டியை விட ஜாஸ்தியான அமௌண்ட் வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஷிப்புக்கு சில பேர் போனாங்களே அவங்களோட ரீக்ரூப் ஆயிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு சிரிப்பானுங்க. இதுக்கப்புறம் யாகரால போறப்ப நாமே ஒரு சூட் கேஸ வச்சிருப்பா. உசாப் கையில 2 பெட்டியை கொடுத்திருப்பா. லூஃபி அதை என் கிட்ட கொஞ்ச நாள் வைக்கலாம்ல
இல்லன்பா. நாமி கண்டுக்காம ஷிப் ரைட்ட பார்த்தோம்னா நம்ம அவங்கள மேரிகிட்ட கூட்டிட்டு போய் ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு அதுக்கான காசு கொடுத்துடலான்பா. உசாப் அப்ப சரி நானே வச்சிருக்கேன், பட் இதுக்கு முன்னால இவ்வளவு பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணது இல்லையா, அதான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டன்பா. நாமி இதெல்லாம் சகஜம் தானன்பா. லூஃபி அங்க பாருங்கடா வாட்டர் பன்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு அதுல 100 வேணும்பா. வாய மூடுன்பாங்க ரெண்டு பேரும். லூஃபி 1000 வேணும்பா. அவங்க வாய மூடிட்டு கம்முன்னு வந்துருப்பாங்க. லூஃபியும் சரின்ட்டு விட்டுருவான். இதுக்கப்புறம் ஷிப்யார்டான டாக் நம்பர் 1க்கு வந்திருப்பாங்க. லூஃபி நம்ம ஷிப்யார்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுன்பா. உசாப் என்னமோ ஒண்ணு இப்ப அந்த ஃபேன்ஸ் கிளப் இல்லையே அது வரைக்கும் சந்தோஷம்பா. லூஃபி சரி அந்த நல்ல மனுஷனை கண்டுபிடிக்கலாம். ஆமா அவர் பேர் என்னன்பா. நாமி ஐஸ்பர்க்குங்கவும். லூஃபி அதேதான் ஐஸ்பர்ஸ் போய் பார்க்கலான்பா. உசாப் அவர் பேர் தெரியும் ஆனா ஆளு தெரியாது. அண்ட் இது அந்த பாட்டி சொன்னது தானன்பா. நாமி நம்மளே இப்பதானே வந்திருக்கோன்பா. உசாப் அதெல்லாம் தாண்டி முக்கியமா நம்ம இதுக்குள்ள போறது ஓகே தானான்னு கேட்பான். லூஃபி உள்ள போறேன்ட்டு கால் எடுத்து வைப்பான். ரெண்டு பேரும் பதறி இருப்பாங்க. காக்கு லூஃபியை தடுத்துட்டு நீங்களா வெளியாட்கள், அதனால இந்த விஷயத்த வெளியே வந்து பேசிக்கலாம். அண்ட் இங்க ஆத்தரைஸ்டு பீப்புள் மட்டும் தான் இருக்கணும், சங்கடப்பட்டுக்காதீங்கன்ட்டு வெளியே வருவான். இதை பார்த்த 3 பேர் ஷாக் ஆயிருப்பாங்க. பட் லூஃபி நக்கலா உசாப் வேஷம் போட்டா மட்டும் கண்டுபிடிக்க முடியாதான்பா. உசாப் டே நான் இங்க தான்டா இருக்கேன்பா. நாமி இவரோட மூக்கு கொஞ்சம் ஸ்கொயரா இருக்குன்பா. லூஃபி அது உசாப்பே தான்பா. உசாப் அடே நான் இங்க தான்டா இருக்கேன்பா. நாமி நாங்க ஐஸ்பர்க்க பார்க்க வந்திருக்கோன்பா. அதாவது கஸ்டமரான்ட்டு ஒன்ஸ் அந்த கிரானி கோக்ரோவோட ரெஃபரன்ஸ் லெட்டர் கிடைக்கும். இப்பதான் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லெட்டரோட எல்லாம் வரதில்லைன்பா. லூஃபி உங்களுக்கு என்னங்க வயசுன்னு கேட்பான். காக்கு 23 தான். ஆமா ஏன் கேட்டீங்கன்பா. உசாப் வயசானவர் போல பேசினா அப்படிதான் கேட்க தோணும்பா. காக்கு சிரிச்சுட்டே பல பேர் சொல்லியிருக்காங்கன்பா. நாமி உங்களுக்கு ஐஸ்பர்க் தெரியுமா தெரியாதான்னு கேப்பா. அவர் இந்த சிட்டில இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், அவர் தான் வாட்டர் 7ஓட மேயர்ன்பா. லூஃபி அப்ப ஐஸ்பர்ஸ் பெரிய ஆளான்பா. காக்கு அவர் மேயர் மட்டும் கிடையாது, எங்க கம்பெனி காலிலாவோட பிரசிடென்ட்டும் அவர் தான், அண்ட் சி ட்ரெயினோட மேனேஜரும் கூடன்பா. உசாப் அவர் இந்த இடத்துலயே இருக்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பீப்புள்ல ஒருத்தர் போலேன்பா. காக்கு ஐஸ்பர்க் இங்க ரொம்ப ஃபேமஸ் பான்பா. நாமி நாங்க எங்க போனா அவரை பார்க்கலான்னு கேப்பா. காக்கு அது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா அவர் ரொம்ப பிஸி மேன்கிறனால அவ்வளவு ஈஸியால அவரை சந்திச்சிட முடியாதுன்பா. நாமி அப்ப டச்ல இருக்கக்கான வாய்ப்பு இல்லையன்பா. காக்கு அந்த வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு, ஏதாவது அவசர வேலையில இருக்கீங்களான்னு கேட்பான். நாமி அப்பெல்லாம் இல்ல ஆனான்பா. காக்கு உங்களோட ஷிப் எங்கேயோ ஆங்கர் பண்ணனு சொன்னீங்கல்ல, அது என்னடோன்ட்டு மரம் செதுக்கிறதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவான். உசாப் ராக்கி கேப்புன்கவும். காக்கு சரி சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நானே இதை பாத்துக்கிறேன், ஏன்னா அப்பதான் ஐஸ்பர்க்ஸ் ஆன பார்த்துட்டு ரிப்பேர் ஃபீஸை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும்பா. உசாப் சீக்கிரம் போறீங்களா, என்ன சொல்றீங்கன்னு புரியல, ஓட போறீங்களா இல்ல யாகராவான்னு கேட்பான். காக்கு இதெல்லாம் நான் பண்ணா கண்டிப்பா டயர்ட்லயே நீங்க காலியாயிருவீங்க, இருங்க நானே 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு வரேன்பா. நாமி 10 நிமிஷமான்ட்டு ஷாக்காவா. காக்கு 10 நிமிஷம் வந்தாரம் பொறுங்கன்ட்டு ஓடிடுவான். லூஃபி அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்பா. இதுக்கப்புறம் அவன் ஜம்ப் பண்ணி போற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாயை பொழந்திருப்பாங்க. நாமி இப்படியே போனா அவன் விழுந்து செத்துருவான்ட்டுலாம் பயப்படுவா. 3 பேரும் இவனோட ஸ்டைல பார்த்துட்டு ஆசம். உசாப் அதெல்லாம் ஓகேவா அவனுக்குன்பா. ஐஸ்பர்க் இங்க வந்துட்டு அவன் எப்பவுமே அப்படிதான், இந்த ஊர்ல இருக்கவங்களே அவனை மவுண்டைன் வெண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கலிலா கம்பெனில டாக் நம்பர் 1ல ஷிப் ரைட் ஃபோர்மனா இருக்க அவன் பேரு காக்குன்பாரு. இதுக்கப்புறம் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சாஞ்சியை கட்டுவாங்க. அவன் இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்ல கிளீனான தண்ணி, கிளீனான இடம், ஒரு ஜாலியான சரௌண்டிங் அண்ட் அழகான பெண்களும் இருக்காங்க ஸ்ட்ரீட்ஸ்ல. அப்புறம் இப்படிப்பட்ட இடத்துல நாமி அண்ட் ராபின் யார் கூடயாவது டேட் போனா சூப்பரா இருக்கும், இல்ல 2 பேத்தோட போனாலும் சரின்ட்டு நாப்பா எடுத்து கையில வச்சு பேசாம 2 பேத்துக்கு நடுவால போனா எப்படி இருக்கும்ட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியை மாத்துவான். அண்ட் இந்த பக்கம் இருக்க நாப்பா நாமி, இந்த பக்கம் இருக்க நாப்பா ராபின் பா. கடற்கார லேடியே பார்த்துட்டு இப்படி வினோதமா மூஞ்சியை வச்சுட்டு வரவங்கள ஓட விட்டுறாதப்பா, சீக்கிரம் உனக்கு எது வேணும்னு சொல்லி கேளுப்பான்பாங்க. சாஞ்சி ரெண்டையுமே வாங்கிக்கிறேன்ட்டு இங்க சீசனல் ஃபுட்டா நல்லா இருக்கிறது என்னன்னு கேட்பான். அந்த லேடியும் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வாட்டர் பியர்ஸ்ன்ட்டு நீ ஃபிஷ் மாதிரி பாக்குறீன்னா என்னோட ஹப்பியே கடை வச்சிருக்க பக்கத்துல தான், ஒரு 6 லெஃப்ட் 12 ரைட்னு எடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சாஞ்சி மீன்களையும் வாங்கிட்டு வருவான். பட் வழி தெரியாம ஒரு டெட் எண்ட்ல மாட்டிப்பான். என்னை எப்படி ஜோரோ மாதிரி அலைய விட்டீங்களாடான்பா. இந்த இடத்துல வச்சு ராபின் இதுக்கு முன்னால சிபி நான் ஒருத்த மாஸ்க் போட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் பின்னால ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க போல இருக்கும். சாஞ்சி பார்த்துட்டு ராபினாட்டு அப்படியே சிம் பண்ணிட்டு கிட்ட போவான். பார்த்தா அந்த கட்ல திரும்பினவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. இங்க கதவுளும் இல்ல, வேற வழி இல்லையே, எங்க போயிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு வானத்துல பறக்குறாங்களான்ட்டு மேல பாப்பான். இந்த இடத்துல காக்கு போறத பார்த்துட்டு அது என்ன உசாப்பா, இது என் பார்வையில மிஸ்டேக்கா இல்ல என் மண்டைக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சா, இந்த டவுன்ல என்னடா நடக்குதுன்பான். இதுக்கப்புறம் ராக்கி கேப்க்கு வந்த காக்கு அந்த ஷிப்பா தான் இருக்கணும்ட்டு ஷிப்க்கு வந்திருப்பான். ஜோரோ கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படியே வேலை பார்க்கலான்னு வருவான். ஜோரோ அவனை பார்த்துட்டு இது உசாப் தானான்பா. காக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மாஸ்ட் தான் ரொம்பவுமே மோசமா டேமேஜ் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை தான் ரீப்ளேஸ் பண்ணணும் போலன்னு நினைப்பான். ஜோரோ உசாப்ல இருந்து அவன் கொஞ்சம் தினசா இருக்கானேன்ட்டு அடே யாரா நீ எங்க ஷிப்குள்ள என்னடா பண்றேன்னு கேட்பான். காக்கு உங்க தூக்கத்தை கலைச்ச விட்டதுக்கு மன்னிச்சுக்கங்கன்பான். உசாப் அண்ட் லூஃபி அந்த ஜம்ப பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஐஸ்பர்க் என்னோட கிராஃப்ட்மேனை பத்தி சாதாரணமா இட போடாதீங்கன்பான். லூஃபி உசாப் கிட்ட யார் இந்த ஆளுன்னு கேட்பான் சைலண்டா. ஐஸ்பர்க் ஆக்சுவலா ஒரு நல்ல ஷிப் ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா செய்யணும்னா அதுக்கேற்ற பிசிக்கல் கேப்பபிலிட்டி வேணும்ட்டு கலிஃபாவை கூப்பிடுவோம். கலிஃபா நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டு சார், நடுவுல இருக்கிறது ஸ்ட்ரா ஹட் லூஃபி, அப்புறம் இவர் க்ரூல பைரட் ஹண்டர் ஜோரோ அப்புறம் நீக்கோ ராபின் இருக்காங்கன்பா. ஐஸ்பர்க் ரொம்ப
ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. கலிஃபா அவங்க க்ரூல 3 பேத்துக்கு தான் பவுண்டி. அது டோட்டலா 239 மில்லியன் பெரிஸ் வருது. அண்ட் அவங்க ஆர்ஜின் ஈஸ்ட் ப்ளூல, அவங்க தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ். இப்ப அவங்க க்ரூல மொத்தமா 7 பேர் இருக்காங்கன்பா. உசாப் பயந்துட்டே மனசுக்குள்ள என்னடா நம்பர்ஸ் கூட இவ்வளவு தெளிவா சொல்றீங்களேன்னு யோசிப்பான். ஐஸ்பர்க் ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை வரவேற்கிறேன், இந்த இடத்தோட பாஸ் நான் தான் ஐஸ்பர்க். அப்புறம் இந்த மாசம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் கண்டுபிடிச்சேன்ட்டு இதோட பேரண்ட் யோசிச்சிட்டே டிரானோசோரஸ் பாரு. அண்ட் இதுக்கான கேஜ் அண்ட் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணணும்பா. கலிஃபா அதெல்லாம் நானே ப்ரெப் பண்ணிட்டேன்பா. ஐஸ்பர்க் நீ வேற லெவல் பாரு. கலிஃபா நான் வேலையை தான் செஞ்சேன். நீங்க சீஸால இருக்க ஹோட்டல்ல கிளாஸ் ஒர்க் பண்றவங்களோட சாப்பிடறதுக்கு இருக்கணும், அதுவும் 10 நிமிஷத்துல. அப்புறம் லிகோரே ஸ்கொயர்ல நீங்க ஸ்பீச் கொடுக்கணும். அப்புறம் அது முடிஞ்சதும் நீங்க மிஸ்டர் பிமைன் கூட கான்ஃபரன்ஸ்ல இருக்கணும். அவங்க கவர்மெண்ட் டவுன் பூச்சியோட மேயர். அப்புறம் ஒரு பத்திரிகை நிறுவனத்துல இருந்து உங்களை பேட்டி எடுக்க வராங்க. அதுக்கப்புறம் நீங்க மெயின் ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்க சில டாக்குமெண்ட்ஸ் பாருங்கன்பா. ஐஸ்பர்க் நான் அதெல்லாம் செய்ய விரும்பலன்பா. கலிஃபா பண்ணா எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன்பா. உசாப் சீரியஸாவா பேசுறீங்கன்பா. ஐஸ்பர்க் அதெல்லாம் கேன்சல் பண்ற அளவுக்கு நான் பவர்ஃபுல் தான்பான்பா. உசாப் நீங்க உலகத்திலே ஒஸ்டான மேயர்ன்பா. லூஃபி ஆமா பெருசு, இது என்ன சோம்பேறித்தனமா இருக்கு. அப்புறம் அந்த பாட்டிமா சொன்னாலும் இவரு தானான்னு கேட்பான். நாமே அவரே தான் கபம். கலிஃபா என்ன தைரியம் போட்டு பொழந்திருப்பா. நாமே லூஃபி தப்பிச்சிருப்பாங்க. பட் உசாப்புக்கு மூக்கு வளைஞ்சிருக்கும். லூஃபி என்ன பிரச்சனைன்னு கேட்பான். கலிஃபா நீங்க வேர்ல்ட்லயே பயங்கரமான இன்ஜினியர் அவமானப்படுத்தறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்பா. இதை பாக்குற கிரௌட்ல சில பேர் என்னடா இதுன்ட்டு ஷாக் ஆவாங்க. சிலர் கலிஃபா வான்ட்டு சிம் பண்ணுவாங்க. சிம் பண்றவன்லாம் அவங்க காலால எனக்கு ஒரு உத உழுக கூடாதான்பா. கலிஃபா நான் சம்டைம்ஸ் வெளியே மீறி போயிருவேன். அண்ட் இங்க ரொம்பவுமே மதிக்கத்தக்கவர் தான் ஐஸ்பர்க், அதனால பொலைட்டா பேசணும்பா. ஐஸ்பர்க் ஆமா அவளை கோவப்படுத்தாதீங்க, கோவம் வந்து அவளுக்கு என்ன பண்றேன்னே தெரியாதுன்பா. லூஃபியன் உசாப் அவருக்கு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு எங்களை விட இம்பொலைட்டா இருக்காது நீதான்னு கத்துவாங்க. நாமே அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கவும் அவர் என்ன ஷிப்பை ரெடி பண்ணி தரதான்ட்டு அப்படியே கிழிச்சு போட்டிருப்பாரு. நாமே நீங்க செய்யற வேலைக்கான பணம் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம்பா. ஐஸ்பர்க் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் பாரு. உசாப் அப்புறம் எதுக்குங்க லெட்டர் கிழிச்சிங்கன்பா. ஐஸ்பர்க் அந்த பாட்டியோட லிப்ஸ்டிக் மார்க் இருந்துச்சா, அதான் ஒரு மாதிரி அன்பிளசண்டா இருந்துச்சா, அதான் கிழிச்சு போட்டான் பாரு. அண்ட் காக்கோ ஆல்ரெடி போயிருக்கான் இல்லையா, வேலை முடிஞ்ச மாதிரி வச்சுக்கங்கன்னு பாரு. அப்புறம் நெளிஞ்சிட்டு ஒரு மாதிரி போரிங்கா இருக்கல இந்த டே, வாங்க ஃபேக்டரியை சுத்தி காட்டுறான்னு பாரு. லூஃபி வேற லெவல்னு கத்துவான். கலிஃபா பையன் கூட வாங்கன்பா. உசாப் இவரே ஒரு பிளான கேன்சல் பண்ணிட்டு போர் அடிக்குதுன்னு வேற சொல்றாரேன்பா. லூஃபி எக்ஸைட்மெண்டோட கிளம்பிருப்பான். நாமி கிளம்பவும் உசாப் 2 பொட்டியையும் தூக்கிட்டு வரலான்னு பாப்பான். பட் பணம் இருக்காது. ஐயோ பணத்தை காணும்பா. நாமி என்னடா சொல்றேன்பா. உசாப் 2 பெட்டியையும் காணும்ட்டு எப்படியே சைட்ல போன பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவனுக்கு தூக்கிருப்பாங்க இல்லையா, அவனுங்களை நோட் பண்ணிருப்பான். டே அதெல்லாம் எங்க பணம்டா, எங்க பணத்தை தூக்கிட்டு எங்கடா போறீங்கன்ட்டு பயங்கரமா கத்துவான். அவனுக்கு எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு கிளம்பிருப்பாங்க. உசாப் பணத்தை திருப்பி கொடுங்கடான்னு கத்துவான். இதோட எபிசோட் முடிஞ்சது. கலிஃபா அந்த பேர் எங்கேயாவது கேட்ட போல ஞாபகம் இருக்கா? ஒன்லி லெஜண்ட்ஸ்க்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கலிஃபாவை புதுசா பார்த்து புடிச்சு போயிருந்தா ஜஸ்ட் கலிஃபான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் பசங்கள்ல இந்த பேரை ரொம்பவும் ஜாஸ்தியா கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா காலிலா கம்பெனி எ கிராண்ட் சைட் டாக் நம்பர் 1ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.